இந்த ஃப்ரூட்டோட யூசஸ் நீங்க கேட்டீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுவீங்க. என்னன்னு கேட்கிறீங்களா? அதாங்க நம்ம பைனாப்பிள். வணக்கம். தேஜஸ் பொட்டிக் அண்ட் பியூட்டி லான்ச்சஸ் நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜயன். அன்னாச்சி பழத்த பார்த்தா ரொம்ப கரடு முரடா முள்ளு போல இருக்குங்க. ஆனா உள்ள பார்த்தா நம்ம பலாச்சுளைய மாரி ரொம்ப இனிப்பாவும், கொஞ்சம் லைட்டா புளிப்பாவும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இந்த டேஸ்ட் பிடிக்குங்க. அன்னாச்சியில 75% நீர்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இதுல பொட்டாசியம், விட்டமின் ஏ, சி, நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இதுல புரோமிலன் என்ற ஒரு வேதிப்பொருள் அதிக அளவுல இருக்கிறதுனால நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டதுங்க. மைக்ரேன் சொல்ற ஒற்றை தலைவலிக்கும், தொடர் விக்கலுக்கும், மூளை கோளாறுக்கும், செரிமான பிரச்சனைக்கும், மலச்சிக்கலுக்கும் சிறந்த நிவாரணியா இருக்குதுங்க. மூட்டு வலி, பற்கள் மற்றும் எலும்பு வலிமையாவதற்கும், கண் பார்வைகள் தெளிவடைவதற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால நம்ம உடம்புல ஆன்டி ஆக்சிடென்டா செயல்பட்டு பல்வேறு நோய் கிருமிகள் தொற்று வராம தடுக்குதுங்க. நம்ம நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அன்னாச்சி பழம் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த இறைச்சியில உள்ள நார்ச்சத்துக்கள் அண்ட் புரதம் முழுவதுமாக உரியப்பட்டு நம்ம செரிமானத்திற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. உடல் எடை தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி அன்னாச்சி பழத்தோட 1 ஸ்பூன் அளவு ஓமத்த தண்ணியில கலந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சு பாருங்க. உங்க தொப்பை இருக்கிற இடம் எல்லாம் பறந்து போயிடும். நல்ல இனிமையான குரல் வளம் வேணும்னு நினைக்கிறவங்க டெய்லி காஃபி டீக்கு பதிலாக அன்னாச்சி பழ ஜூஸ கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க. உங்க குரல் ரொம்ப இனிமையா மாறிடுங்க. அன்னாச்சி பழத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுகர் அண்ட் அல்சர் பேஷண்ட்ஸ் தான் சாப்பிடாம இருக்கணுங்க. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அதை சாப்பிடாம தவிர்ச்சிருங்க. அத ஆஃப்டர் ஒரு 8 மாசம் கழிச்சு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆவறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.